NCERT grade 11 chapter 8 redox reactionsல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.6 write formulas for the following compounds. Mercury 2 chloride first one. So mercury Hg and இதோடைய charge 2 plus அப்படின்னு கொடுத்துட்டாங்க and we know chlorideக்கு -1. ஸோ அப்போ அது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் will get a formula. அப்போ HgCl2. ஸோ இதுதான் A உடைய ஆன்சர். அடுத்து B பாருங்க, அந்த பக்கம் எழுதிடலாமா? ஸோ அடுத்து B பாருங்க, நிக்கல் 2 சல்ஃபேட்டு. ஸோ நிக்கல் 2 ப்ளஸ் கொடுத்துட்டாங்க அண்டு சல்ஃபேட்டுக்கு வந்து 2 மைனஸ். ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அண்ட் ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நிக்கல் சல்ஃபேட் NiSO4. அடுத்து C பாருங்கள், டின் 4 ஆக்சைடு. அப்போ டின் மேலே 4 ப்ளஸ் அண்ட் ஆக்சைடுக்கு நமக்கு என்ன தெரியும் 2 மைனஸ். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 4 அப்படின்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1:2. அப்போ SnO2. ஸோ இதுதான் ஃபார்முலா, ரைட்டா? ஸோ ஏன்னா இஃப் யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது 1 இது 2. ஸோ அப்போ என்ன SnO2 வரும். அடுத்து D பாருங்கள், தாலியம் 1 சல்ஃபேட்டு. ஸோ தாலியம் +1 கொடுத்துட்டாங்க அண்ட் சல்ஃபேட் வந்து 2 மைனஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா தாலியம் 2 டைம்ஸ் SO4. ஸோ இதுதான் அது தாலியம் சல்ஃபேட்டுடைய ஃபார்முலா. அடுத்து பாருங்கள் E அயன் 3 சல்ஃபேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அயன் 3 ப்ளஸ் அண்ட் SO4 நமக்கு 2 மைனஸ்ன்னு தெரியும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ Fe3 SO4 Fe2 SO4 3 டைம்ஸ் அப்படின்னு வரும். இதுதான் அயன் 3 சல்ஃபேட்டு. அண்ட் F பாருங்கள், குரோமியம் 3 ஆக்சைடு. ஸோ Cr3 ப்ளஸ் அண்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Cr2O3. ஸோ இதுதான் குரோமியம் 3 ஆக்சைடுடைய ஃபார்முலா. ஸோ எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதாச்சு. ஃபார்முலா எழுதுறது ரொம்ப சிம்பிள். கேட்டயானுடைய சார்ஜ் ப்ராக்கெட்டில் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனியானுக்கு சிம்பிள் ஆனியான்ஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், குளோரைடு ஆக்சைடெலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் காம்பவுண்டோடைய ஃபார்முலா நமக்கு கிடச்சிரும். ரைட்? தேங்க்யூ.